ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுங்களா? செக் பண்ணிட்டு சொல்லுங்க. பிரதர் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுங்களா? தெரியுது பிரதர். ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருச்சு. நீங்க பேசுங்க பிரதர். ஓகே ஓகே லீடர்ஸ், என்னோட நேம் வந்து நசீர் அகமது, 11th பெர்சன் லெவலில் இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம்லேயோ இல்லை டீலர்ஸ்லையோ நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம், இந்த ப்ரொமோட் பண்ணுறோம் நம்ம ப்ராடக்ட் ஷார்ப் வாட்டர் பியூரிஃபையர் ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நாலேஜ் எடுத்துக்கணும். நம்ம வாட்டர் பியூரிஃபையோட நாலேஜ் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து இப்போ இதோட பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் இந்த இதெல்லாம் டூல் நீங்கள் வந்து ப்ராப்பராக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்ன நம்ம வாட்டர் பியூரிஃபையரில் என்னென்ன டெக்னிக்கலாக நம்மளுக்கு இந்த ஃபில்ட்ரேஷன் எப்படி நம்மளுக்கு வந்து ஆகுது, மற்ற வாட்டர் பியூரிஃபையருக்கும் நம்ம வெஸ்டீஜில் இருக்க நம்ம சூப்பரான வாட்டர் பியூரிஃபையருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் எல்லாமே நம்மள வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை நான் வந்து உங்களுக்கு டெக்னிக்கலாக நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வந்து பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வாட்டர் பியூரிஃபையர் இது மேட் இன் இந்தியா. நம்மளோட வாட்டர் பியூரிஃபையர் வந்து மேட் இன் இந்தியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 விதமான ஃபில்டர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூவி எல்இடி ஸ்டெரிலைசேஷன் சேம்பர். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ சிடமெண்ட் ஃபில்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபில்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாண்டு, இந்த மாதிரி டஸ்ட்டு, இந்த ஸ்டோன், இந்த கல், இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் ஃபில்டர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் பிளாக் ஃபில்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ல இருக்க ஃபில்டரா இருக்கட்டும், நம்ம வெஸ்டீஜில் இருக்க ஷார்ப் வாட்டர் பியூரிஃபையர் இருக்கட்டும், எல்லா பியூரிஃபையர்லையும் இந்த ஃபில்டர் வந்து யூஸ் பண்றாங்க, கார்பன் பிளாக் ஃபில்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா, இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஃபில்டர்ல இந்த பெரிய பெரிய டஸ்ட் 15 mm 10 mm அந்த ஸ்டோன்லாம் நம்ம ப்ரெஷர்ல வந்து வாட்டர்ல ப்ரெஷர்ல வரும்போது அந்த ஸ்பாஞ்ச் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ஃபில்டர் வந்து அது வந்து கார்பன்றது ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல். அது வந்து தடுத்து வந்து அடுத்தடுத்த ஃபில்டரை வந்து டேமேஜ் பண்ணாம இது வந்து நம்ம பாதுகாக்குது. ஓகேங்களா? இது வந்து கார்பன் ஃபில்டர் வந்து இதுக்கு யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பிபி ஃபில்டர். பிபி ஃபில்டர் அப்படின்னாக்கா பாலிப்ரொபைலீன் ஃபில்டர். இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கட்டி மாதிரி இருக்கும். இந்த ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் சிமெண்ட் வந்து நம்ம வந்து எப்படி அது நம்ம கலக்கி ஒரு இதா வச்சிருந்தா அப்படி கட்டி ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ஃபில்டர். அதுல உள்ள வந்து இந்த சாண்டு, மட்டு, இந்த அயான், இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த 0.5 மைக்ரான்ஸ் இந்த மாதிரி டஸ்ட், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஃபில்டர் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த ஃபில்டர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ ஃபில்டர். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வாட்டர் பியூரிஃபையரும் யூஸ் பண்ற இந்த ஆர்ஓ ஃபில்டர். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கெமிக்கல்ஸ், நம்ம அந்த பிபி ஃபில்டர்ல இருந்து தாண்டி வர சின்ன சின்ன கெமிக்கல்ஸ் பார்ட்டிகல்ஸ், இந்த மெர்க்குரி, இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா 0.05 இந்த மைக்ரான்ஸ்ல இருக்கும். அதை ஃபில்டர் பண்றதுக்கு இந்த ஆர்ஓ ஃபில்டர் வந்து மேக்சிமம் எல்லா இதுலயும் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம வாட்டர் பியூரிஃபையர்ல என்ன பெனிஃபிட், என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குன்னா நெக்ஸ்ட் ஃபில்டர் டிஸ்ட்ரப்டர்னு ஒரு ஃபில்டர். இது வந்து பாத்தீங்கன்னா எந்த வாட்டர் பியூரிஃபையரும் கிடையாது. நம்ம வாட்டர் பியூரிஃபையர்ல எதுக்கு ஸ்பெஷலா நம்ம வாட்டர் பியூரிஃபையர் சொல்றாங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு ஃபில்டர் தான். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுல இந்த பாக்டீரியாஸ் இதெல்லாம் நம்ம ஃபில்டர் ஆகி அந்த லாஸ்ட் வரையும் வரும். அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாகாத அளவுக்கு இருக்கும். செத்த அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் அந்த தண்ணிலேயே இருக்கும். அதெல்லாம் இது வந்து ஏஎஃப்ன்ற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க. அதாவது அலுமினா சேம்பர் அப்படின்ற ஒரு இது மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து இந்த பாக்டீரியாஸ், அந்த இறந்த பாக்டீரியாஸ், அந்த மாதிரி நார்மலா அதாவது இறக்காத பாக்டீரியாஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஃபில்டர் ஆகி அடுத்துதான் யூவி எல்இடி ஸ்டெரிலைசேஷன் சேம்பர்ல போகுது. ஓகேங்களா? இந்த யூவி எல்இடி ஸ்டெரிலைசேஷன் சேம்பர்ல அது நார்மலா இருக்க அந்த
அதையும் தாண்டி வர அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் அந்த ஒரு 30 மினிட்ஸ் வந்து அதுல வந்து இருக்கணும். அந்த பாக்டீரியாஸ் சாகாத அந்த பாக்டீரியாஸ், செத்த பாக்டீரியாஸ் எல்லாம் இந்த யூவி லைட்ல இருந்தா மட்டும்தான் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு 100% பியூரான வாட்டர் கிடைக்கும். இந்த ஒவ்வொரு ஃபில்டருமே யூஸ் பண்ணி லாஸ்டா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய 100% கிளீனான வாட்டர் தான் இந்த நம்ம ஷார்ப் வாட்டர் பியூரிஃபயர் இது வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்மளுக்கு வந்து மற்ற வாட்டர் பியூரிஃபயர்ல இருந்து நம்மளுக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா 50% நம்மளுக்கு வேஸ்ட் வாட்டர் ஆகும், 50% நம்மளுக்கு வந்து நல்ல கிளீனான வாட்டராகவும் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? மற்ற வாட்டர் பியூரிஃபயர்லாம் பாத்தீங்கன்னா 30% வந்து நம்மளுக்கு கிளீனான வாட்டர் கிடைக்கும், 70% கிளீன் இல்லாத வாட்டர் வேஸ்டா போகும். ஓகேங்களா? ஆனா இங்க வந்து DOWRO மெம்பரைன் இந்த சோர்ஸ் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து 50% to 50% நம்மளுக்கு வந்து கிளீனான வாட்டரும் 50% நம்மளுக்கு வந்து வேஸ்டான வாட்டரும் நம்மளுக்கு வந்து போகுது. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம வாட்டர் பியூரிஃபயர்ல உள்ள மேனுஃபேக்சர் இந்த ஸ்பெசிலிட்டிஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ். இதுல வந்து பிஇ ஃபில்டர் இருக்கு ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் வந்து பிபி ஃபில்டர் பாலிப்ரோக்ளினிங், அது வந்து அடுத்து வந்து கார்பன் ஃபில்டர், அடுத்து ஆர்ஓ, அடுத்து ஏஎஃப், அடுத்து யூவிஎல்இடி இது இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வாட்டர் ரெக்கவரி அப்படின்னாக்கா நான் சொன்ன மாதிரி 50% மினிமம் நம்மளுக்கு வாட்டர் வந்து கிளீனான வாட்டர் கிடைக்கும். அதே மாதிரி டேங்க் கெப்பாசிட்டி வந்து 6.2 லிட்டர்ஸ். ஓகேங்களா? டேங்க் கெப்பாசிட்டி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வாட்டர் ஃபிக்சேஷன், அதாவது நம்மளுக்கு டெய்லி நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணலாம், இந்த வாட்டர் பியூரிஃபையர்ல நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அதுல வந்து டேங்க், அதாவது நம்ம இப்போ மார்னிங்ல இருந்து நம்மளுக்கு நைட் வரைக்கும் நம்ம ஒன் டே நம்மளுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கால்குலேட் தான் 60 லிட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உள்ள வாட்டர் பியூரிஃபையர் வந்து நம்மளுக்கு ஓல்டு மாடல் மேட் இன் சைனா, செகண்ட் உள்ளதான் மேட் இன் இந்தியா நம்ம நியூ மாடல். ஓகேங்களா? பம்ப் ப்ரொடெக்ஷன் வந்து இதுலயே இன்பில்டா இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து இன்ஸ்டால்டு யூனிட் வந்து சிங்கிள் யூனிட், அதாவது ஒரே யூனிட் எல்லாமே இதுலயே இன்பில்டா இருக்கும். நம்ம முன்னாடி உள்ள வாட்டர் பியூரிஃபையர் வந்து எல்லாமே செப்பரேட்டா இருக்கும். ஓகேங்களா? அதோட சிலிண்டர், அதுல உள்ள ஒவ்வொரு சேம்பர்ஸ், அதே மாதிரி அதோட வால்வு எல்லாமே வந்து செப்பரேட்டா இருக்கும். பட் இதுல வந்து எல்லாமே இன்பில்டா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து 15 லிட்டர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுல வந்து வாட்டர்ஸ் வந்து நம்ம ஒரு மணி நேரத்துக்கு 15 லிட்டர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதோட டேங்க் கெப்பாசிட்டி 6.2 லிட்டர்ஸ். பட் அதோட டபுளா நம்மளுக்கு வந்து 1 ஹவர்ல நம்மளுக்கு வந்து இதுல வந்து வாட்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து நம்ம அதுல உள்ள ஃபில்டர்ஸ் இதெல்லாம் நம்ம மாத்தணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த கான்டாக்ட் நம்ம இந்த கஸ்டமர் கேருக்கு வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அவங்களே வந்து நம்மளுக்கு ஃபில்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து ஃபில்டர் வந்து மாத்தக்கூடிய டியூரேஷன், அதாவது மந்த், நம்ம எவ்வளவு மந்த்துக்கு வந்து ஃபில்டர் எல்லாம் மாத்தணும் அப்படின்ற ஒரு இதுதான் பிபி ஃபில்டர். அது மாத்தணும்னா 3 to 6 மந்த்ல நம்ம மாத்தணும். அதோட எம்ஆர்பி பிரைஸ் 600. இது வந்து எம்ஆர்பி பிரைஸ்ல தான் கொடுப்பாங்க. இது வந்து செப்பரேட். நம்ம வந்து வெஸ்டேஜ்ல வந்து வாங்கும் போது அதோட பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம எல்லாம் ஃபில்டர்லாம் எல்லாம் மாத்தணும் அப்படின்னாக்கா நம்ம அதுக்கு தனி கஸ்டமர் கேர்லாம் நம்ம வந்து கால் பண்ணி நம்ம அவங்களே வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம அதுக்குண்டான சர்வீஸ் வந்து நம்ம வந்து பே பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அடுத்து வந்து சிபி ஃபில்டர், அப்படி அது சேஞ்ச் பண்ணணும்னா 6 to 8 மந்த்ல நம்ம சேஞ்ச் பண்ணணும். எம்ஆர்பி பிரைஸ் 600 rupees. ஓகேங்களா? ஆர்ஓ மெம்பரைன், இது வந்து பாத்தீங்கன்னா 24 months நம்மளுக்கு வரை லைஃப் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாத்தும் போது நம்மளுக்கு 2800. ஓகேங்களா? இது எம்ஆர்பி பிரைஸ். நெக்ஸ்ட் வந்து ஏஎஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபில்டர். ஓகேங்களா? இது மாத்திரம் அப்படின்னாக்கா 8 to 12 months. ஓகேங்களா? இது வந்து எம்ஆர்பி பிரைஸ் 1800. அடுத்து வந்து எக்ஸ்டர்னல் செடிமெண்ட் ஃபில்டர் வந்து 3 to 6 months நம்ம வந்து மாத்தணும். இது வந்து 2270 எம்ஆர்பி பிரைஸ். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிடிஎஸ், அதாவது இந்த தண்ணீரோட அந்த வேல்யூ, அந்த டிடிஎஸ்னா அந்த தண்ணீரோட அந்த
எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த குவாலிட்டி, தண்ணீரோட குவாலிட்டி எதுல எவ்வளவு லெவல்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 டிடிஎஸ்ல இருக்கணும். இது வந்து பிளம்பர் நீங்க வந்து சொன்னீங்கன்னாவே அவங்க வந்து டிடிஎஸ் மீட்டரும் கூட இப்போ வந்து நார்மலா இருக்குது. அதை நம்ம வாங்கி கூட நம்ம டிடிஎஸ் லெவல் நம்ம இப்போ நம்ம இருக்கிற ஏரியால வாட்டர்ல எப்படி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணி நம்ம இது வந்து யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் டிடிஎஸ் லெவல் 2000. ஓகேங்களா? அதுக்குள்ள நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா எல்இடி யூவி ஸ்டெரிலைசேஷன் டேங்க். ஓகேங்களா? இதுல வந்து இந்த டேங்க்ல வந்து மேல வந்து எல்இடி, அதாவது யூவின்றது பாத்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் அந்த ரேஸ், அது வந்து நம்ம அந்த வாட்டர்ல வந்து பாஸ் ஆகும் போது இந்த கெமிக்கல், அந்த பாக்டீரியாஸ், அந்த ஃபங்கஸ் இதெல்லாம் வந்து டெட் ஆகுதான் இந்த யூவி இந்த இந்த சிஸ்டம் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஓகே பிரதர், இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இதுல இருந்து எது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஓகேங்களா? லீடர்ஸ், இதுல யாருக்காவது டவுட் இருந்துன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. விஜய் சிஸ்டர், உங்களுக்கு இதுல டவுட் எதுவும் இருக்குதா? அன்மியூட் கொடுத்துருக்கிறேன், பேசுறீங்களா? ஓகே. அமிர்த பிரீத்தம் சிஸ்டர், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கிறேன், டவுட் இருந்தா கேளுங்க. நசீர் ப்ரோ, இது வந்து எப்படி வந்து இந்த டிஃபரன்சியேஷன் பாயிண்ட் பார்த்தா 4 லேயர் வந்து இந்த டெக்னாலஜி, தட் இஸ் the previous the RO technology, and 6 layers technology வந்து water purifier ஷார்ப். apart from this ஏதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது டிஃபரன்சியேஷன் சொல்ல முடியுமா? இது இல்லாம வேற ஏதாவது வேறுபாடுகள்? ஏன்னா ஒருத்தவங்க விட்டு இப்போ எல்ஜி வந்து ப்ராடக்ட்டை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, மணிமேகலை சிஸ்டர் இது பண்ணும்போது, ஸோ கம்பேரிஷன் ஆஃப் த ப்ராடக்ட் பார்க்கும்போது நம்ம ப்ராடக்ட்டை எப்படி ஹைலைட் பண்ணலாம்? எனக்கு இது டவுட்டா இருக்கு. இது அதான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இடையில வந்து கம்பேரிசன் சொல்லியிருந்தேன். மற்ற வாட்டர் பியூரிஃபையர்ல பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த ஃபில்டர் வந்து இருக்காது. ஓகேங்களா? அந்த ஃபில்டர் வந்து அலுமினா ஃபைபர்ன்ற ஒரு மெட்டீரியல் வந்து அந்த ஃபில்டர் வந்து யூஸ் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த டெட்டான அந்த பாக்டீரியாஸ், ஃபங்கஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஃபில்டர் ஆகி நெக்ஸ்ட் வந்து யூவி எல்இடி ஸ்டெரிலைசேஷன் சேம்பருக்குள்ள போகுது. ஓகேங்களா? அந்த டேங்க்குள்ள போய் தான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 100% பியூரான வாட்டர் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இது வந்து நீங்க வந்து ஹைலைட் பண்ணி சொல்லலாம். மற்ற பிராண்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா 4 லேயர் தான் இருக்கும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 லேயர், 1 யூவி எல்இடி ஸ்டெரிலைசேஷன் சேம்பர். ஓகேங்களா? அந்த டேங்க் அதை நீங்க ஹைலைட் பண்ணி நீங்க சொல்லலாம். இந்த இது வந்து நீங்க எந்த பிராண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க காமிச்சாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போல்டா நீங்க வந்து கேட்கலாம். ஓகேங்களா? வாய்ஸ் கேக்குதுங்களா? அதாவது இந்த யூவி எல்இடி ஸ்டெரிலைசேஷன் வந்து இட் வில் டிஸ்ட்ராய் பாக்டீரியா. இதனோட பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா யூவி எல்இடி ஸ்டெரிலைசேஷன் அந்த 6th லேயர் வந்து பாக்டீரியாவெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணும் சொல்றீங்க, அப்படிதானே? ஆமா, அந்த லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் கிடையாது, அது வந்து யூவி ஸ்டெரிலைசேஷன் சேம்பர். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டேங்க் மாதிரி, அதுல வந்து யூவி எல்இடி லைட் இருக்கும். அந்த அந்த அல்ட்ரா வயலட் எல்இடி வந்து அந்த பாக்டீரியாஸ்லாம், அந்த டெட்டான இதெல்லாம் பாக்டீரியாஸ்லாம் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தான் நம்மளுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி அந்த 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 டெட்டான பாக்டீரியாஸ், அந்த பாதி டெட்டான பாக்டீரியா, அந்த பாக்டீரியாஸ், இந்த ஃபங்கஸ் எல்லாம் அந்த ஃபில்டர் பண்ணி கொடுக்கறது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் எந்த லேயர் வேற எந்த கம்பெனிஸ்லயும் இல்ல. இப்போ 4 லேயர் டெக்னாலஜி தான் எல்லாம் வச்சிருக்காங்க. வேற எங்கேயும் இல்ல. எந்த கம்பெனியும் இல்ல. இத நீங்க வந்து ஷோரூம்லயே நீங்க போய் நீங்க கேட்டாலும் அவங்களுக்குமே இந்த ஒவ்வொரு டெக்னாலஜி வந்து அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா அவங்க நார்மலா சொல்லுவாங்க, நீங்க வந்து சர்வீஸ் பண்றவங்க வருவாங்க, அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க யூஸ் பண்ற மெத்தட் மட்டும் தான் சொல்லுவாங்க. பட் இவ்வளோ டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ கிளியரா வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? எந்த ஷோரூம்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. என்ன பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நானே பார்த்தீங்கன்னா ஒரு பிளம்பர் தான், எலக்ட்ரிஷியன் பிளம்பர் தான். நானே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 இது அக்வா கார்டு வந்து நானே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நானே சேஞ்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எனக்குமே அந்த ஒரு சில இந்த யூவி இதெல்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆர்ஓ யூவி இதெல்லாம் எனக்கும் ஒரு சில இதெல்லாம் தெரியும். ஓகேங்களா?
எந்த ஓகே ஷோரூம்லயும் இவ்வளோ டெக்னிக்கலா வந்து நசீர் ப்ரோ. நம்ம பிராண்டு மாதிரி நம்ம பிராண்டு மாதிரி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்க வந்து போல்டா நீங்க வந்து சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே ஓகே. வேற எதுவும் டவுட் இருக்குங்களா யாருக்காச்சும்? ஓகே. இன்னும் மணிமேகலை சிஸ்டர் உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கிறேன். டவுட் கேட்டவங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க. ஹலோ சார், வாய்ஸ் கேக்குதுங்களா சார்? சொல்லுங்க. கேக்குது ஹலோ சிஸ்டர், நீ கேளு. சார், எனக்கு வந்து என்ன டவுட்னா, இப்ப நீங்க வந்து ஃபில்டர் மாத்தணும்ன்றீங்கல்ல, 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ், அதாவது 2 வருஷம் அந்த மாதிரி மாத்தணும்ன்றீங்கல்ல சார். அது சொல்லுங்க. மாத்தும்போது நம்மளுக்கு வந்து பிவி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நான் கேக்குறேன். எனக்கு அந்த டவுட் ஒண்ணு இருக்கு. இல்ல சிஸ்டர், நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். நம்ம வெஸ்டீஜ் நம்ம நார்மலா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். வெஸ்டீஜ்னு நம்மளுக்கு ஒரு டீலர் மாதிரி தான். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு டெக்னாலஜி உள்ள ஷார்ப்ல இருந்து ஷார்ப் பிராண்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து டைப் பண்ணி நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு 100% கிடைக்கக்கூடிய கிளீனான வாட்டர் கிடைக்கக்கூடிய வாட்டர் பியூரிஃபையர் நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. நம்ம வாங்கும்போது பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம வாங்கும்போது பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். அதுக்குண்டான இன்கம், நம்ம பர்ஃபார்மன்ஸ், போனஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் அந்த இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனில இருந்து வருவாங்க. ஓகேங்களா? அந்த கஸ்டமர் அந்த சர்வீஸ் நம்பர் இருக்குங்களா, அதுல இருந்து தான் வருவாங்க. ஓகேங்களா? நம்ம அது ஓகே மாற்றும் போது சார். எம்ஆர்பி அந்த ஃபில்டர் வந்து எம்ஆர்பி பிரைஸ்ல இருக்கும். அவங்களே வந்து என்னென்ன ஃபில்டர் மாத்துவாங்களோ அந்த பிரைஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி அவங்களே அதுல டிஸ்கவுண்ட் பண்ணி அவங்க தருவாங்க. ஓகேங்களா? நம்ம வெஸ்டேஜ்ல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த இதோட எக்ஸ்பிளனேஷன் இதுதான். ஓகேங்களா? ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே வேற ஓகே ஏதாவது விஷயங்கள் பிரதர். ஷேர் பண்ணணுமா பிரதர்? இது சம்பந்தமா வேற இல்ல ஏதாவது இல்ல ஷார்ட்டா வேற ஏதாவது சொல்லணும்? ஓகே 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 பிரதர். ஓகே அது ஓகே. அவ்வளோ. நான் இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணேன். இப்ப வந்து நம்ம ஷோரூம்ல போய் நம்ம வந்து இப்ப நம்ம ப்ரொமோட் பண்றோம் அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன டிப்ஸ், நான் ஒரு சில டிப்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ நீங்க இப்போ லேடிஸா இருக்கீங்க அப்படின்ற போது நீங்க வந்து ஒரு ஜென்ஸ், அதாவது உங்க ஹஸ்பண்டோ இல்ல வந்து உங்க பிரதரோ நீங்க கூட கூட்டிட்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ப்ரொஃபஷனலா போகணும். கொஞ்சம் நீட்டா ப்ரொஃபஷனலா நீங்க போகலாம். இல்ல உங்களுக்கு வந்து இந்த ஜென்ஸ் சப்போர்ட் இல்லை அப்படின்னாக்கா நீங்களுமே ஒரு ப்ரொஃபஷனலா கொஞ்சம் நீட்டா கரெக்டா நீங்க போகணும். அதே மாதிரி அவங்க வந்து பார்ப்பாங்க, அந்த ப்ரொஃபஷனல் எல்லாமே அங்க வந்து ஷோரூம்ல வந்து பார்ப்பாங்க. நம்ம வந்து எங்க இருந்து வந்திருக்கோம், எப்படி வந்திருக்கோம், இல்ல அந்த மாதிரி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டூல், அதாவது நம்மளோட டூல் வந்து நம்ம இந்த பிடிஎஃப் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பிரிண்ட் அவுட் கலர் பிரிண்ட் அவுட்டா நம்ம வந்து ஒரு ஷைனிங்கா உள்ள ஒரு புக் மாதிரி பிரிண்ட் அவுட் உங்களுக்கே தெரியும். அதை வந்து டூல் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுதான் நம்மளோட டூல். ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப நான் சொன்ன அந்த டெக்னிக்கல் அந்த நிறைய விஷயங்கள் அது வந்து நம்ம வந்து நாலேஜ் எடுத்துக்கணும். நம்ம நாலேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எடுத்துக்கிட்டாதான் அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம போல்டா வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க நீங்க கூட கூட்டிட்டு போற உங்க அந்த ஜென்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சில நாலேஜ் வந்து கொடுக்கணும். நீங்களே பேசிட்டே இருந்தீங்கன்னாக்கா அவங்க வந்து உங்களே தான் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க கூட வந்தவங்களுக்கு அவங்களுமே ஒரு சில பாயிண்ட்ஸ் அவங்களும் ஷேர் பண்ணாங்கன்னா 2 பேரா பேசும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் நல்லா இருக்கும். ஓகேங்களா? இதான் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ். ஓகேங்களா? ஓகே பிரதர். ஓகே.